வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய தாக்கம், ஜனாதிபதி விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை. மின்சார கட்டணம் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். எரிபொருள் விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பொதுமக்கள் அலைய வேண்டிய அவசியமில்லை, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் அதிரடி திட்டம். பாடசாலை மாணவர்களுக்கான திட்டம் தொடர்பில் இன்று வெளியான புதிய அறிவிப்பு. உடனடியாக பதிவு செய்யவும் நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல். வெசாக் வாரத்துக்காக தளர்த்தப்படும் விதிமுறைகள். யாழில் அதிக ஒலி எழுப்புவோருக்கு சிக்கல், கடுமையான நடவடிக்கை நிச்சயம். சோர்கேஸில் கிடந்த பெண்ணின் சடலம் தடயங்களை அளிக்க அரங்கேறிய செயல். யாழில் கோர விபத்து, 2 இளைஞர்கள் படுகாயம். அம்பாறை பகுதியில் 5 கைக்குண்டுகள் மீட்பு, போலீசார் தீவிர விசாரணை. 2 பிள்ளைகளின் தாய் கோர விபத்தில் மரணம், 2 பேர் படுகாயம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை ரூபாய்க்கு நிகராக அமெரிக்க டாலர் அதிகரித்துள்ளமையினால் நமது பொருளாதாரத்தில் பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். முழு நாடும் ஒன்றாக எனும் தேசிய வேலை திட்டங்கள் மட்டக்களப்பில் தற்போது இடம்பெற்று வந்த நிகழ்வின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ரூபாய்க்கு நிகராக அமெரிக்க டாலர் அதிகரித்துள்ளமையினால் நமது பொருளாதாரத்தில் பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் நாடு கடந்த காலத்தைப் போல மீண்டும் ஒருபோதும் ஒரு பொருளாதார நெருக்க நிலைக்கு தள்ளப்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்று அவர் உறுதியளித்துள்ளார். கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருட ஏப்ரலில் 29% சுற்றுலாத்துறை வீழ்ச்சியை எதிர்நோக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையர்களால் வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்படும் பணமும் குறைவடைந்துள்ளதாகவும் இவை டாலரின் பற்றாக்குறையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ரூபாவின் இந்த வீழ்ச்சி காரணமாக எரிபொருளுக்கான ஒதுக்கமும் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதுடன் எரிபொருள் இறக்குமதி செலவினம் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே எரிபொருள் இறக்குமதி செலவினத்தை குறைக்க குறுகிய காலத்துக்கு எரிபொருள் பயன்பாட்டை மட்டுப்படுத்த எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் டாலர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க சகல பிரஜைகளும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என கோருவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். செப்டம்பர் மாதம் வரை மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் எவ்வித கோரிக்கையும் முன்வைக்கப்பட மாட்டாது என துறைமுக, சிவில், விமான சேவைகள் மற்றும் எரிசக்தி அமைச்சர் அருண கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று ரவி கருணாநாயக்க எழுப்பிய வாய்மூல வினாவுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். டாலரின் பெறுமதி அதிகரிப்பு மற்றும் மத்திய கிழக்கு நெருக்கடியினால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் மின்சார கட்டணம் மேலும் உயருமா என்று கேட்கின்றீர்கள். ஆனால் இந்த விலை அதிகரிப்பின் நேரடி தாக்கம் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு மட்டுமே உள்ளது என்பதை நாம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம். எனவே மற்றவர்களின் சுமையை அரசாங்கம் 15 பில்லியன் ரூபாவை மின்சார சபைக்கு வழங்கி தாங்கிக் கொண்டுள்ளது. செப்டம்பர் மாதம் வரை மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு நாம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் எந்த ஒரு கோரிக்கையையும் முன்வைக்க உத்தேசிக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலைகளை குறைக்கக்கூடிய சாத்தியமில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தற்போதுள்ள எரிபொருள் கையிருப்பு எதிர்வரும் ஜூலை மாதம் வரை போதுமானதாக இருக்கும் எனவும் செப்டம்பர் மாதம் வரையிலான எரிபொருள் இறக்குமதிக்கு ஏற்கனவே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த விடயங்களை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார உடன்கிடம் தெரிவித்துள்ளார். தற்போதைய உலகளாவிய யுத்த சூழ்நிலை காரணமாக எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ள போதிலும் வழக்கமான நடைமுறையின் கீழ் மாதந்தோறும் மேற்கொள்ளப்படும் விலை திருத்தத்தை தவிர மேலதிகமாக எரிபொருள் விலையை திருத்துவதற்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தையில் கடந்த மார்ச் மாத இறுதியில் ஏப்ரல் மாதத்திலும் காணப்பட்ட விலைகளுடன் ஒப்பிடுகையில் தற்போது விலை சற்று குறைந்துள்ளது. எனினும் மே 13 நிலவரப்படி டீசல் பேரல் ஒன்றின் விலை $154 காணப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் உலக சந்தையின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ள போதிலும் உள்நாட்டில் நாம் விலையை 2 மடங்கு அதிகரிக்கவில்லை. எனவே வரும் மாதங்களில் உலக சந்தை விலை குறைந்தாலும் அது தற்போதைய உள்நாட்டு விலை மட்டத்துக்கு இணையாகவே இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனால் அடுத்த 1 அல்லது 2 மாதங்களுக்குள் விலையை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போது வழங்கப்பட்டு வரும் எரிபொருள் மானியங்களை படிப்படியாக குறைத்து தற்போதைய உலக சந்தை விலைகளுக்கு ஏற்ப எரிபொருளை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் கூட்டுத்தாபனம் ஆலோசித்து வருவதாக நெத்திகுமார தெரிவித்துள்ளார். தேசிய தரவு பரிமாற்ற மையம் ஒன்றை நிறுவுவதற்கான அமைச்சரவை பத்திரம் இந்த மாதத்துக்குள் சமர்ப்பிக்கப்படும் என்று டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. பொதுத்துறையில்
டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வலையமைப்புகள் கொண்டுவரும் தற்போதைய முயற்சிகளின் ஒரு பகுதியாக அரசு நிறுவனங்களுக்கு இடையே தரவுகளை பகிர்ந்து கொள்வதை எளிதாக்குவதற்கான சட்ட விதிகளுடன் இந்த முன்மொழியப்பட்ட மையம் அமைக்கப்படும் என்று பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்தார். இந்த தரவு பரிமாற்ற மையம் நிறுவப்படுவதன் மூலம் நிறுவனங்களுக்கு இடையே தடையின்றி தரவுகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த முன்முயற்சி காரணமாக பொதுமக்கள் சேவைகளை எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் ஒரே ஒரு பணியை முடிப்பதற்காக பொதுமக்கள் பல நிறுவனங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை இனி இருக்காது என்றும் பிரதியமைச்சர் மேலும் விளக்கினார். இருப்பினும் ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்துக்கு தரவுகளை பரிமாற்றம் செய்வதற்கு பொதுமக்களின் அனுமதி கட்டாயமாக்கப்படும் என்று அவர் வலியுறுத்தினார். தேசிய தரவு பரிமாற்ற மையமானது முறையான சட்ட கட்டமைப்பின் கீழ் நிறுவப்படும் என்றும் அவர் இதன்போது உறுதியளித்தார். பாடசாலை மாணவர்களுக்கான சுரக்ஷா காப்புறுதி திட்டம் தொடர்பில் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி பாடசாலை மாணவர்களுக்கான சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தின் காலக்கெடு எதிர்வரும் 2027 ஆண்டுடன் நிறைவடைய உள்ளது. இதேவேளை 2027 ஆண்டுக்கு பின்னரும் தொடர்ந்தும் இந்த காப்புறுதி திட்டமானது முன்னெடுத்து செல்லப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை பிரதி அமைச்சர் நளின் கேவகே இன்று நாடாளுமன்றத்தில் வைத்து தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்திராணி கிரியல்லாவினால் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே பிரதி அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் ஏற்பாடு செய்யப்படும் அனைத்து தானசாலைகளும் பதிவு செய்யப்பட வேண்டும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசீல குணவர்தன தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள சுகாதார மருத்துவ அதிகாரியின் அலுவலகம் மூலமாக உடனடியாக பதிவு செய்யுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் தானசாலை ஏற்பாட்டாளர்கள் பதிவு செய்வதற்கு முன்னர் தங்கள் பகுதியில் உள்ள சுகாதார மருத்துவ அதிகாரி அல்லது பொது சுகாதார ஆய்வாளரை சந்தித்து தேவையான சுகாதார ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களுக்கு பாதுகாப்பான, தூய்மையான மற்றும் தரமான உணவை வழங்கும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தானசாலைகளை ஏற்பாடு செய்வதற்கான விசேட வழிகாட்டல்களை சுகாதார அமைச்சு ஏற்கனவே வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்து ரஸ்மி வெசாக் வலயத்தின் ஏற்பாட்டு பணிகள் மற்றும் வெசாக் வலயம் நடைபெறும் காலப்பகுதியில் மின்சக்தி பயன்பாடு ஆகியன குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. புத்த ரஸ்மி வெசாக் வலயம் தொடர்பான இறுதி கலந்துரையாடல் நேற்று அலரிமாளிகையில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுஸ்தந்திரி தலைமையில் நடைபெற்ற போதே இதுகுறித்து ஆராயப்பட்டுள்ளது. இதுக்கு அமைய வெசாக் பண்டிகை முன்னிட்டு எரிபொருள் மற்றும் மின்சாரத்தை பயன்படுத்துவதற்காக அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டிருந்த விதிமுறைகளை தளர்த்துவது குறித்தும் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டதுடன் வெசாக் வலய பணிகளை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்வதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் நியமிக்கப்பட்ட குழுக்களின் அதிகாரிகளின் விவரங்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தற்போது நிலவும் நெருக்கடி நிலை காரணமாக கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இம்முறை எரிபொருள் மற்றும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறைந்தபட்ச எரிபொருள் மற்றும் மின்சார செலவுடன் கொள்கை வழிபாட்டுக்கு முதலிடம் வழங்கி ஆமிச வழிபாட்டின் மூலம் பக்தர்களின் மனங்களை மகிழ்விக்கும் வகையில் வெசாக் வலயத்தை அலங்கரிப்பதற்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இம்முறை வெசாக் வலயம் இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12:30 மணி வரை நடத்தப்பட உள்ளதாகவும் கொழும்பு சுங்கராம விகாரையின் விகாராதிபதி கலாநிதி வணக்கத்துக்குரிய கிரீந்த தேரர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் ஒலிபெருக்கிகள் மூலம் அதிக ஒலி எழுப்பப்பட்டால் அதனை கட்டுப்படுத்த பிரதேச செயலாளர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட செயலாளர் பிரதீபன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட சுற்றாடல் குழு கூட்டம் யாழ் மாவட்ட செயலர் தலைமையில் மாவட்ட செயலக மாநாடு மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தலைமையுரையாற்றிய மாவட்ட செயலாளர் மாவட்ட மட்டத்தில் இருக்கும் உள்ளூர் அதிகார சபைகள் கழிவு முகாமைத்துவம் மட்டுமின்றி சுற்றாடல் சார்ந்த சூழல் சார்ந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொது நிகழ்வுகளில் பாவிக்கப்படும் ஒலிபெருக்கிகளை அனுமதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மீறி பொதுமக்களுக்கு, குறிப்பாக மாணவர்கள், நோயாளிகளுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் பெரும் ஒலி எழுப்பப்படுவதாக பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று வருகிறது. அதிக ஒலி எழுப்பப்பட்டால் கிராம அலுவலர் ஊடாக அதனை கட்டுப்படுத்தும் பொறுப்பினை பிரதேச செயலாளர் ஏற்க வேண்டும். மீறுவோர்கள் மீது கிராம அலுவலர்கள் போலீசில் முறைப்பாடு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் பொலித்தீன், பிளாஸ்டிக் பாவனைகளை கட்டுப்படுத்தல், குப்பைகளை எரிவூட்டுவதனால் வளி மாசடைதல் மற்றும் வான வேடிக்கைகளால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாகவும் பொதுமக்களுக்கு உரிய விழிப்புணர்வுகளை வழங்கும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சீதுவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகலங்கமுவ பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக சீதுவை போலீஸ் நிலையத்தில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
அதன்படி அந்த வீட்டை சோதனையிட்ட போது படுக்கையறை ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த பயண பையொன்றுக்குள் பெண்ணொருவரின் சடலம் இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் சீதுவை முகலகம பகுதியைச் சேர்ந்த 79 வயதுடைய பெண் ஆவார். உயிரிழந்த பெண் அந்த வீட்டில் தனியாக வசித்து வந்ததாகவும் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் கலற்றி அகற்றப்பட்டிருப்பதுடன் தொலைபேசி வயர்களும் துண்டிக்கப்பட்டுள்ளதாக இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இன்று மரண விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனை நடத்தப்பட உள்ளதுடன் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக சீதுவை போலீசார் மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடவராட்சி கிழக்கு வெற்றிலக்கேணி பகுதியில் இன்று முற்பகல் கோர விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மருதங்கேணியிலிருந்து கட்டைக்காடு நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டு இழந்து வெற்றிலக்கேணி கோரியடி பகுதியில் விபத்துக்குள்ளானது. விபத்தில் காயமடைந்த 2 காவலாளிகளை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருதங்கேணி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த காவலாளிகள் காட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் சம்பவம் தொடர்பாக மருதங்கேணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கஞ்சிக்குடியாறு குளத்துக்கு அருகில் 5 மோட்டார் குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மீட்கப்பட்ட 5 மோட்டார் குண்டுகளும் மண்ணுக்குள் புதைந்த நிலையில் துருப்பிடித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக மீட்கப்பட்டுள்ள இந்த குண்டுகள் கடந்த யுத்த காலத்தில் பயன்படுத்தப்படுவதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. கடந்த காலத்தில் குண்டுகள் மீட்கப்பட்ட பகுதி விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியாக காணப்பட்டதுடன் அங்கிருந்த ராணுவ முகாம்களை நோக்கி மோட்டார் செல் குண்டுகள் ஏவப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே தற்போது மீட்கப்பட்டுள்ள குண்டுகள் தொடர்பில் திருக்கோவில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குருநாகல் நாரமலை பிரதேசத்தில் ஏற்பட்ட மோட்டார் சைக்கிள் விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்ததுடன் 2 படுகாயமடைந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. அதிவேகமாக மோட்டார் சைக்கிள்களை செலுத்தியமையே இந்த விபத்துக்கான காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் ஒரு மோட்டார் சைக்கிளை பயணித்த நாரம்பளை பிரதேசத்தை சேர்ந்த 33 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயாரை பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். அதே பிரதேசத்தை சேர்ந்த 28 மற்றும் 34 வயதுடைய உறவினர்கள் 2 ஆண்களே மற்றிய மோட்டார் சைக்கிளை பயணித்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்த 2 சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.